அவர் ஒரு கிறிஸ்தவர்னு நீங்களும் சொல்றீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கிறிஸ்தவன் சொல்றாரு, அப்ப கிறிஸ்தவத்தை நம்ம படிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதா? வரல. ஏன்? கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்க கூடாது. திருக்குறளே ஒரு கிறிஸ்தவ நூல் அப்படிங்கிறத ஓங்கி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலதான் திருவள்ளுவரை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கிமு 31 பிறந்தாருன்னு போட்டுட்டோம்னா அப்ப இவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு எதிரான அந்த சிந்தனையில தான் எங்க கிமு 31 குறிச்சது. கிமு 31 இல்ல. ஏன்னா திருக்குறள் சங்க இலக்கியத்துல ஒண்ணு இல்ல. சங்க காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நூல்ல இல்ல. 10 பாட்டு 8 தொகையில ஒண்ணு அல்ல திருக்குறள். சங்க காலத்துக்கு பிறகு வந்த அறநெறி காலம், அறநெறி நூல்கள் 18, அதுல ஒண்ணு திருக்குறள். அப்ப அறநெறி காலத்தை சேர்ந்தது கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அப்ப அறநெறி காலத்தை சேர்ந்த ஒரு நூலை கிமு 31 அவர் பிறந்தார் நீ போட்டுக்கீங்களா, உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு என்ன சம்பந்தம்?